ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிரதங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா கழுவிட்டு நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா சூடான கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தை போட்டு லைட்டாக பரட்டினீங்கனாவே பொரியிற மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தொக்குக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் நிறைய இருக்கிறதுனால 2 பேட்சாக போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாளிக்கும் போது பூண்டு போட்டுக்கலாம். இல்லை பூண்டு பிடிக்காது அப்படின்னா அந்த தக்காளியோடைய பூண்டையும் போட்டு அரைச்சிருங்க. டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃபர் ஆகாதுங்க, நல்லா தான் இருக்கும். சிலருக்கு பூண்டு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி அரைச்சி கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேட்சையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நெகுன்னு அரைக்க வேண்டியதில்லை, லைட்டாக பருவன்னு இருந்தாலும் தொக்கு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. தக்காளியில் எல்லாம் அரைச்சாச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் அதையும் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து அரைச்சும் போடலாங்க, பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம். இல்லை பாதி தக்காளி அரைச்சி பாதி வந்து பேஸ்ட் பண்ணியும் போடலாங்க. 3மே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுட்டு பொரிஞ்சோடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கோங்க. இது நல்லா சுண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. இது வந்து குக்கார் கண்டிப்பாக 15 to 20 நிமிஷம் ஆகும். நல்லா 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்ட எண்ணெயில் லைட்டாக அப்படியே மேலே வர ஆரம்பிக்குது. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உப்பு வந்து நான் இப்போ சேர்த்திக்கிறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க வெந்தயம் கடுகு அந்த பவுடரை வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து எண்ணெய் ஜாஸ்தி விட்டால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து சீக்கிரமாக காலி ஆகிறதுனால அளவான எண்ணெய் தான் நான் வந்து விட்டுருக்குறேங்க. இப்போது ஃபைனலாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிரதங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.